பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது தூதுவளை கீரை பொரியல். தூதுவளை கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை கீரை, சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், இந்துப்பு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிக்க போகிறோம். ஸோ அது மாதிரி இந்த தூதுவளை கீரையில் என்ன பண்ணுவோம், சூப்பு வைப்போம், இல்லைன்னா துவையல் அரைப்போம், இல்லைன்னா சளிக்கு அந்த கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிப்போம் இல்லைங்களா. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இருமல் சளி இருந்தால், இந்த சுவாச பிரச்சனைகள் இருந்தால் இந்த கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இந்த கீரையை முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் நல்லா சிசரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறோம். பொரியல் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தா கூட அந்த நம்மளுக்கு சளிக்கெல்லாம் நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம கீரை பொரியல் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இதுலேயும் நம்ம பொரியல் செய்யலான்னு செய்து காட்டுறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போடுங்க. கீரை பொரியலுக்கு அந்த உளுத்தம்பருப்பு அந்த பொரியலில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் தேவைன்னா விதையோடு போடுங்க. நான் விதையை எடுத்துட்டேன், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதனால் விதையை எடுத்துட்டேன். பச்சை மிளகா போட போகிறதில்ல, வெறும் காஞ்ச மிளகா தான். அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் குளிர்ச்சி. தூதுவளை நம்மளை அதுவும் மருத்துவ குணம் இருக்குது. இதுலேயும் சின்ன வெங்காயத்துலேயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சின்ன வெங்காயத்தை பொடியாக நல்லா சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 கப்பு தூதுவளை கீரை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அலசிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி முள் இருக்கும், அந்த முள்ளை நல்லா சிசரில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு போடுறேன். லைட்டாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வேணும்னா கூட பொடியாக கட் பண்ணி பூண்டையும் வதக்கிட்டு நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சளி, இருமல், இந்த சுவாச பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த தூதுவளை கீரை ரொம்ப நல்லது. நீங்கள் கஷாயமாக வச்சு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரிக்கு பொரியல் இல்லை துவையல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். கஷாயமாக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கீரையாக பொரிச்சு கொடுத்தோம்னா, நம்ம வேறு கீரைன்னு சொன்னால் கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இது சீக்கிரம் வதங்கிடும், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா தெளித்து அந்த மாதிரி நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை போட்டு இறக்க வேண்டியது தான். சத்தான தூதுவளை கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் ஒரு பவுலில். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் கீரை பொரியலாக செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கஷாயமாக வச்சு கொடுக்கறதோட இந்த மாதிரி கீரையாக செஞ்சு கொடுங்க. எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.